கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 68 அதர் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென் சொல்லுங்க. தேவன் எழுந்தருளுவார். ஆமென். தேவன் எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு. ஆமென். அல்லேலூயா. எனக்கு விரோதமாய், தேவ காரியத்துக்கு விரோதமாய் நிற்கிற சத்துருக்கள், ஜாதிகள், ஆமென், ராஜாக்கள், பலவான்கள், ஆமென், சிதறுண்டு. சொல்லுங்க, சிதறுண்டு. அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். சொல்லுங்க, என் சத்துருக்கள் ஓடி போவார்கள். சொல்லுங்க, சத்துருக்கள் ஓடி போவார்கள். சாத்தான் ஓடி போவான். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஓடி போவோம். ஏன் தெரியுமா? கர்த்தர் எழுந்தருளுவார். சொல்லுங்க, என் தேவனுடைய வல்லமைக்கு நிகரான வல்லமை இந்த உலகத்தில் ஏதொன்றும் இல்லை. ஆமென். சொல்லுங்க, என் பிரச்சனையை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். ஆமென். என் பிரச்சனையை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். என் வியாதியை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். ஆமென். என் சத்துருவை பார்க்கிலும் தேவன் பெரியவர். சொல்லுங்க, பிசாசை பார்க்கிலும் தேவன் பெரியவர். ஆமென். என் பயத்தை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். சொல்லுங்க, என் ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பெரியவரை நான் ஆராதிச்சிட்டு இருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, சர்வ வல்லமை உள்ளவரை நான் ஆராதிச்சிட்டு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் எழுந்தருளுவார். என் வாழ்வில் என் தேவன் எழுந்தருளுவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எழுந்தருளுவார். சொல்லுங்க, கான்ஃபிடென்ட்டா சொல்லணும், என் தேவன் எழுந்தருளுவார். ஆமென். ஹல்லேலூயா. என் சத்துருக்கள் ஓடி போவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வசனம் இருக்கிற திரும்ப, பிசாசு எதிர்த்து நின்னுங்கள், அப்போது அவன் ஓடி போவான். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எழும்பி நின்று தேவனுடைய நாமத்தினால அதை விரட்டும் போதே ஓடி போவான்னா, தேவன் எழுந்தருளும் போது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. அவர் வானம் கொள்ளாதவர், பூமி கொள்ளாதவர். ஆமென். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். சொல்லுங்க, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் என் தகப்பன். என் மேல் மிகவும் கருசனை உள்ள என் தகப்பன் என் விஷயத்தில் எழுந்தருளுவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எழுந்தருளும் போது பிசாசின் கூட்டங்கள் செதறி ஓடிரும். ஆமென். ஹல்லேலூயா. கூட்டமா சில நேரத்துல நமக்கு 1-2 பிரச்சனை இல்லைங்க, திரளா வரும். 1-2னா பரவாயில்ல, கூட்டமா பிரச்சனைகளும் போராட்டங்களும் வர்ற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல சொல்லுங்க, என் தேவன் மௌனமா இருக்கவே மாட்டார். அவர் எழுந்தருளுவார். ஆமென். ஹல்லேலூயா. எழுந்தருளும் போது பிசாசு என்ன பண்ணுவான்? ஓடி போவான்னு இருக்குது. இது எப்படி இருக்கு பாருங்க. புகை பறக்கடிக்கு படிங்க. அதை அவர்களை பறக்கடிப்பு மெழுகு. ஆமென். சொல்லுங்க, ஒரு மெழுகு அக்கினி முன்னால என்ன பண்ணும்? உருகி போயிடும். ஆமென். புகை என்ன ஆயிரும்? அது அப்படியே பறந்து போயிடும். அந்த மாதிரி என் வாழ்க்கையில இருக்கிற சத்துருவின் காரியங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிரும். சொல்லுங்க, எல்லாம் அழிஞ்சு போயிரும். ஆமென். புகை ஒரு நேரம் இங்க இருக்கும், அதே அப்படியே இருக்குமா? காற்று அடிச்சா அந்த நிமிஷத்துல என்ன பண்ணிரும்? ஆமென். ஹல்லேலூயா. என் மேல, என் குடும்பத்தின் மேல தேவ காற்று வீசும் பொழுது, ஆமென், பிசாசின் கிரியைகள் என்ன ஆயிரும்? நொறுங்கி போகுது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அதுக்கு எடுத்து பாருங்க 5வது வசனம். தேவனை குறித்து தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்க தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும். ஆமென். ஹல்லேலூயா. எழுந்தருளுகிற தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பன் தெரியுமா? அவர் திக்கற்ற பிள்ளைகளுடைய தகப்பன். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் அப்பா திக்கற்ற பிள்ளைகளுடைய தகப்பன். ஆமென். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறவர். ஆமென். இந்த உலகத்துல பேரு புகழோடு இருக்கிறவங்களுக்கு கூட
தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கஷ்டப்படுறவங்க, ஒரு தேவையில இருக்கிறவங்க, ஆமென், ஒதுக்கப்பட்டவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு கூட அடையாளப்படுத்துறவங்க யாரு இருக்க மாட்டாங்க. ஆனா தேவன் சொல்ல, நான் திக்கற்ற பிள்ளைகளுடைய தகப்பன். ஆமென். சில நேரத்துல திக்கற்று வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்ல, நான் திக்கற்ற பிள்ளைகளுடைய தகப்பன், விதவையுடைய நியாயத்தை விசாரிக்கிறவர். ஆமென். என்னுடைய நியாயத்தை விசாரிக்கிறவர், விதவைகளுடைய நியாயத்தை பாருங்க. அவருடைய நாம பிரஸ்தாபத்தை பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆமென். அல்லேலூயா. தேவன் தனிமையானவர்களுக்கு, ஆமென் சொல்லுங்க, எனக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறது என் தெய்வம். ஆமென். தனிமையானவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. தனிமையானவனுக்கு நல்ல ஏற்ற துணையை கொடுக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. அதுக்கடுத்து பாருங்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறீர், துரோகிகளோ வறண்ட பூமியில தங்குவார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறவர். இந்த உலகத்துக்கு தேவன் வந்ததின் காரணம் அதுதானே. ஆமென். சிறையில இருக்கிறவங்களை விடுதலையாக்கவும், ஆமென், குருடர்களுக்கு கண்ணை கொடுக்கவும். ஆமென். அல்லேலூயா. வசனம் அப்படிதானே சொல்லுறது. சொல்லுங்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறவர் என் தெய்வம். சொல்லுங்க, கட்டுண்ட மாதிரி எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் என் தெய்வன் என்னை விடுதலையாக்க எழுந்தருளுவார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு நன்மை செய்ய எழுந்தருளுவார், என் நியாயத்தை விசாரிக்க எழுந்தருளுவார், என் கூட இருக்கிறதுக்கு எழுந்தருளுவார். ஆமென். சொல்லுங்க, எனக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்க என் தேவன் எழுந்தருளுவார். சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க, என் தேவன் எனக்காக எழுந்து, யார் எனக்கு எந்த செய்யாட்டாலும் ப்ராப்ளம் இல்லை, பிரச்சனை இல்லை, என் தேவன் எழுந்து எனக்கு காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் செய்யறதை பார்க்கிலும் தேவன் செய்யறது சம்பூர்ணமா இருக்குங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் இருக்கு பாருங்க, தேவனே சம்பூர்ணமான மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உங்களது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். ஆமென். சொல்லுங்க, இளைத்து போன எங்களை திடப்படுத்துவார். சொல்லுங்க, சம்பூர்ணமான ஆசீர்வாதம். சொல்லுங்க, சம்பூர்ணமான, நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி தான் சிலுவையில அவர் தரித்திரனாரன்னு இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. சிலுவையில அவர் சுமந்தது நம்முடைய தரித்திரங்கள், நம்முடைய வியாதி, நம்முடைய சாபம், நம்ம மேல இருந்த அத்தனை பாவங்களையும் சுமந்து தீர்த்தவர் என் தெய்வம். ஆமென். சொல்லுங்க, நான் சம்பூர்ணமா இந்த உலகத்துல வாழணும்னு சொல்லி, ஆமென், என் மேல இருந்த சாபத்தை எல்லாம் தானே ஏற்றுக்கிட்டு எல்லாத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். அல்லேலூயா. எந்த பாவமும் எந்த சாபமும் எதுவும் என் மேல அதிகாரம் செலுத்த தேவன் விடவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நான் சம்பூர்ணமாய் வாழ்ந்திருப்பேன். ஆமென். நீடித்த நாட்களாய் வாழ்ந்திருப்பேன். ஆமென். ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருப்பேன். ஆமென். என் வீட்டில் ஆகாரம், அழகா ஒரு பாட்டு இருக்குது, என் வீட்டில் ஆகாரம் குறையில்லை. ஆமென். பாடுவோமா? 2 பேர். எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா, உற்சாகமா நம்பிக்கையோட நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வீட்டில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வீட்டில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான் ஆசீர்வாதம், என் வீட்டில் யாரும் குறையில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே, என் வீட்டில் யாரும் குறையில்லையே, தடையில்லையே,
எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஆமென். அல்லேலூயா. யோபுல இருக்குது நம்முடைய மேசை கொழுமையான பதார்த்தங்கள்னால நிறைந்திருக்கும். ஆமென் சொல்லுங்க. என் டைனிங் டேபிள் சொல்லுங்க. என்னுடைய டைனிங் டேபிள். ஆமென். என் வீட்டில் டைனிங் டேபிள் இல்லாட்டா என் வீட்டில் இருக்கிற சாப்பாடு பாத்திரங்கள், ஆமென், என் வீட்டில் இருக்கிற சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்கும்? கொழுமையான ஆமென் ஆகாரம் பதார்த்தங்கள்னால நிரம்பி இருக்கும். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமென். எங்களை சம்பூர்ணமா திருப்தியா எங்களை சாப்பிட வைக்கிறவர். கொரோனா பீரியட்ல திருப்தியா சாப்பிட்டோம். அப்படிதானே? தேசத்துல பஞ்சம் இருந்தாலும் நம்மளை எப்படி சாப்பிட வச்சாரு? ஆமென். அப்போ உணர்ந்தோமா? அப்போதான் நான் நினைச்சேன், அவர் சொல்ற தெரியுமா, காக்காங்களை பாருங்க, பறவைகளை பாருங்க, விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பது இல்லை, ஆனாலும் பரமபிதா போஷிக்கிறார்ன்றது நாங்கள் அப்போதான் உணர்ந்தோம் இல்லையா? சரியா வேலைக்கு போக முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியல, எந்த இதுவுமே கிடையாது. ஆனா தேவன் சொல்லுங்க உட்கார வச்சு சாப்பாடு போட்டாரு. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமென். அல்லேலூயா. உட்கார வச்சு சாப்பாடு போட்டு நாங்க எப்படி ஆனோம் தெரியுமா? கொளுத்த கன்றுகளை போல. வெளியே வரும்போது எப்படி வந்தோம்? ஆமென். கொஞ்சம் இருக்கிறவங்க இருந்ததை விட ஒரு ரவுண்டு எக்ஸ்ட்ரா ஆகிட்டு இன்னும் கரைக்க முடியல. எப்படி ஒரு ரவுண்டு எக்ஸ்ட்ரா ஆகிட்டு வெளியே வரும்போது தலா தலா கொலா கொலான்னு வெளியே வந்தோம். அப்படிதானா? அப்படிதான். சந்தோஷமே இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு போய் சொல்றேன்னு அவர் செய்த அதனாலதான் எல்லா நாளும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நினைப்ப எல்லா நாளும் ஜெபம் முடிச்சது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமா. எதுக்கு சொல்ற? அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஏன் தெரியுமா அது சொல்றோம்? நாங்க மறந்து போற ஜாதி தான். ஆமென். அல்லேலூயா. மறந்து போவோம், செய்த நன்மைகளை மறந்து போவோம். அப்படிப்பட்ட புத்தி தான் இருக்கு நம்மகிட்ட. ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் முடிச்ச உடனே சின்ன பிள்ளைகள் கூட தொடங்கிடும் பேச ஸ்டார்ட் பண்ணிடும். என்னது? லாஸ்ட் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். சொல்லுங்க. சம்பூர்ணமா என்னை வாழ வைப்பவன் தெய்வம். ஆமென். சொல்லுங்க. சம்பூர்ணம் என்னதுன்னா ஒரு குறை இல்லாமல் தேவன் என்னை வாழ வைப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்ப 19 வசனம் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க. நம்ம மேல பாரம் சுமத்தினாலும் நம்மளை ரட்சிக்கிறவர் அவரே. ஆமென். எதுக்கு நம்ம மேல பாரம் சுமத்துறாருன்னா நம்ம கற்று தரும்படியாய். ஆமென். நம்மளை ரட்சிப்பவர் நம்முடைய தெய்வம். அவருடைய நாமத்தில் என்ன உண்டு? மரணத்துக்கு நீங்களாக்கும் வழி உண்டு. 21வது வசனம். மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும். ஆமென். தேவன் எழுந்தருளும் போது ஆமென் ஆண்டவர் என்ன சொல்றாரு? தன்னுடைய அக்கிரமத்துல துணிந்து நடக்கிற மயிருள்ள உச்சந்தலைய தேவன் உடைக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. தலை விரிச்சு சிலர் ஆடிட்டு இருந்தாலும் ஒரு நாள் தேவன் அடிச்சு உட்கார வைப்பார். ஆமென். அல்லேலூயா. 22வது வசனம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. உன் கால்கள் சத்துருக்களின் இரத்தத்தினால் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. ஆமென். தேவனுக்கு ஒருத்தன் சத்ருவாய் நின்னுட்டானா, தேவ பிள்ளைக்கு ஒருத்தன் சத்ருவா நின்னுட்டானா தேவன் இந்தருளுவாய் வைராகியம் பாராட்டுகிறவர். ஆமென். அல்லேலூயா. இந்த சங்கீதம் எப்ப எழுதப்பட்டிருக்கிறதுனா, தாவீது ராஜாவான பொழுது திரும்பி தேவனுடைய பெட்டியை தாவீது நகரத்துக்கு கொண்டு வரும்போது. ஆமென்.
தேவனுடைய பெட்டி பிலிஸ்திய தேசத்துல பிடிபட்டு போயிடுச்சு ஏலி நாட்கள்லயே. ஆனா அது என்னாம அப்படியே விட்டதுனால அடுத்து ராஜாவாகி சவுலி நாட்கள்ல கொண்டு வரல. அடுத்து வரும்பொழுது தாவீது நாட்கள் அவன் ராஜா ஆகியிருக்கும் போது அவன் என்ன நினைக்கிறான், பெட்டியை கொண்டு வரணும்னு நினைக்கிறான். அப்போ அந்த பெட்டியை கொண்டு வரும்போது அவனுக்கு உண்டான அந்த சந்தோஷத்துல பாடின சங்கீதம் தான் இந்த சங்கீதம். ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட எல்லாம் மகிழ்ச்சி. தேவன் எழுந்தருளணும்னா, தேவன் நம்மளை விசாரிக்கணும்னா, ஆமென், நமக்கு விரோதமா இருக்கிற சத்ருவின் கிரியெல்லாம் அதமாகி போகணும்னா நம்ம கூட இருக்க வேண்டியது தேவ பிரசன்னம், தேவ பெட்டி. சொல்லுங்க, தேவ பெட்டி, தேவ பிரசன்னம் என்னுடைய பாளையத்துக்குள்ள இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. தேவ பெட்டி, அவன் பேர் ஏதோம், ஓபோதேதோமுடைய வீட்டுல 6 மாசம் இருந்ததுனால அந்த வீடு எப்படி இருந்தது, ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. என் வீடு, என் எல்லைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், தேவன் எழுந்தருளணும்னா என் வீட்டுல தேவ பெட்டி இருக்கணும், தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போதான் தேவன் எழுந்தருளுவார், அப்போதான் உங்களுக்காக அவர் செயல்படுவார். ஆமென். தாவீதுக்கு எப்பொழுது தேவ பிரசன்னத்தை குறிச்சுதான் ஞாபகம். அதனாலதான் தேவ பெட்டி தாவீது நகரத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சான். அதுதான் அவனை ஆசீர்வாதமா வைத்திருந்துச்சு. ஆமென். 2வது காரியம், தேவன் நமக்காக எழுந்தருள்னா தேவன் பெட்டிக்கு முன்பாக துணிகரமா நடந்துடவே கூடாது. ஆமென். தேவனுடைய பெட்டியை கொண்டு வரும்போது மாடு மிரண்டதுனால தேவ பெட்டி கீழே சாயிர நேரத்துல ஊசான்ற ஒருத்தன் என்ன பண்றான், பிடிக்க போனான். தேவன் அடித்தார். செய்ததை யோசிக்கும் போது நல்லதானே செஞ்சான் தானே இருக்குது. பெட்டி கீழே உலாதபடிக்கு அவன் பிடிச்சுக்கிட்டான் தானே இருக்குது. அப்படி கிடையாது. ஆமென். தேவனுடைய காரியத்தில் யாரும் துணிகரமா செயல்பற்றவே கூடாது. ஆமென். அதுக்கு நியமித்தவர்கள் மட்டும்தான் அதை செய்ய வேண்டும். ஆமென், சொல்லுங்க, அதுக்கு நியமித்தவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும். தேவனுடைய காரியத்தில் நான் துணிகரமா நடந்துடக்கூடாது. சொல்லுங்க, தேவ பிரசன்னம் வந்துச்சுன்னா நான் துணிகரமா இருந்துடக்கூடாது. ஆமென். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பெட்டி, அந்த பெட்டிக்குள்ள என்னென்ன இருந்துச்சுங்க சொல்லுங்க. பெட்டியில என்ன இருந்துச்சு? ஆரோனுடைய கோல், அதிகாரத்துக்கு அடையாளம். அடுத்து 10 கட்டளைகள். அதுக்கு அடுத்து மன்னா, மன்னா தேவனுடைய வார்த்தை. ஆமென். 10 கட்டளை, நமக்குள்ள இருக்க வேண்டியது வார்த்தை. ஆமென். கட்டளைகள், தேவனுடைய அதிகாரமுள்ள நாம நமக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தேவ காரியத்தில் சொல்லுங்க, தேவ காரியத்தில் நான் துணிகரமாய் நடந்துடவே கூடாது. ஆமென். தேவ விஷயத்தில் நான் என்னாலும் துணிகரமா பேசக்கூடாது, துணிகரமா நடக்க கூடாது. ஆமென். இந்த காரியங்களெல்லாம் வீட்டில் நீங்கள் போய் தியானிங்க. நீங்கள் வீட்டில் போயிட்டு 1 சாமுவேல் 4வது அதிகாரம் நினைக்கிறேன். அங்கேயும் கூட தேவனுடைய பெட்டியை அவங்களுடைய சுயநலத்துக்காக கொண்டு வந்து எங்க வைக்கிறாங்கன்னா அந்த யுத்த பூமியில வைக்கிறாங்க. அப்போதான் தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போகுது. புரியுதா? நம்ம சுயநலத்துக்காக தேவனை எல்லாத்தையும் பயன்படுத்தவே முடியாது. தேவன் நம்ம கூட இருந்தா வெற்றி தான். ஆனா சுயநலத்துக்காக தேவனுடைய காரியத்தையும் நாமத்தையும் நம்ம பயன்படுத்திட்டோம்னா கட்டாய தோற்று போய் விடுவோம். ஆமென், சொல்லுங்க. எப்பொழுதும் தேவ விஷயத்தில் நான் ஜாகிரதையா இருக்க வேண்டும். தேவனை என் கூடவே நான் வச்சுக்கணும். சொல்லுங்க, தேவனை நான் கூட வச்சுக்கணும். ஆமென். தேவ பெட்டி என் கூட தான் இருக்கணும். எருசலேம்ல இருக்கணும், நம்முடைய வீட்டில் இருக்கணும். ஆனா நான் துணிகரமா நடக்கக்கூடாது, சுயநலமாய் நடக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. எப்பொழுதும் பிரியமா தேவனுக்கு நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். நீங்க அப்படி செய்யும் போது, தேவனுக்கு பிரியமா நீங்க இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்காக எழுந்தருள்வார். ஆமென். சத்துருக்கள் சிதறுண்டு ஓடி போவார்கள். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.